எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்துக்கு கதாநாயகியை தேர்வு செய்யும் பொழுது அவருடைய முந்தைய படங்கள், தற்போது நடித்து கொண்டிருக்கும் படங்கள், அந்த கதாபாத்திரத்துக்கு இவர் பொருந்துவாரா என்பதையெல்லாம் மிக கவனமாக தேர்வு செய்வார். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் படங்கள் மிகவும் கவனமாக எடுக்கப்பட்டு மிகவும் கவனமாக தயாரிக்கப்படுவதால் மளமளவென்று எடுத்து தள்ளிவிட மாட்டார். டைரக்ஷன் கோணம், கேமரா கோணம், நடிக்கும் நடிகர்களின் நடிப்பு, பாடல்கள், இசை என்று எல்லாவற்றிலும் எம்ஜிஆர் தலையிடுவார். படம் சிறப்பாக வர வேண்டும் என்று விரும்புவார். தன்னுடன் ஜோடியாக நடிக்கும் அந்த கதாநாயகிக்கு மக்கள் என்ன வரவேற்பு கொடுப்பார்கள் என்பதையும் கூர்ந்து கவனிப்பார். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்கு நடிகை லதாவை தேர்வு செய்யும் பொழுது அவர் 3 வருட ஒப்பந்தம் செய்து வைத்திருந்தார். ஏனென்றால் தன்னுடன் நடிக்கும் கதாநாயகி வேறொரு படத்திற்கு கால்ஷீட் கொடுத்துவிட்டால் தன்னுடைய படம் குறிப்பிட்ட நேரத்தில் எடுக்க முடியாது என்பதுதான் எம்ஜிஆரின் நிலைப்பாடு. உலகம் சுற்றும் வாலிபன் வெளிவந்த பிறகும் லதா உழைக்கும் கரங்கள், பல்லாண்டு வாழ்க போன்ற படங்களில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தார். அது மட்டுமல்லாமல் நாளை நமதே படத்திலும் நடித்தார். அப்போதும் எம்ஜிஆரின் கான்டாக்டில் அவர் இருந்தார். தெலுங்கில் என்.டி. ராமாராவுடன் ஒரு படத்தில் நடிக்க வேண்டும் என்று கேட்டபோது கூட எம்ஜிஆர் தான் கால்ஷீட் கொடுத்தார். என்.டி. ராமாராவிடம் சொல்லி லதாவை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி கூறியதாக அப்போது தகவல்கள் வெளிவந்தன. இப்படி தன்னுடன் நடிக்கும் நடிகைகளை பற்றி எம்ஜிஆர் மிகவும் கவனமாக பார்த்து கொள்வார். ஒரு நடிகை கவர்ச்சியாகவும் ஆபாசமாகவும் நடித்து மும்பை நீதிமன்றத்திற்கு சென்று பெண்களால் துரத்தி அடிக்கப்பட்டு, மகளிர் அமைப்புகளால் கண்டனம் செய்யப்பட்டு, அந்த நடிகையின் போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டு, இப்படி ஒரு படத்துக்காக அந்த நடிகை ஏகப்பட்ட கண்டனங்களை சந்தித்த பிறகு எம்ஜிஆர் தன்னுடைய படங்களில் அந்த நடிகையை நடிக்க வைத்தார். அந்த நடிகையின் இமேஜை மாற்றிவிட்டார் என்றால் நீங்கள் நம்பிதான் ஆக வேண்டும். அது எம்ஜிஆரால் மட்டுமே முடியும். எம்ஜிஆர் என்ற மகா சக்தியை எதை சொன்னாலும் ரசிகர்கள் கேட்பார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. எம்ஜிஆர் யாரையும் மாற்றி காட்டுவார். அப்படிப்பட்ட நடிகையை எதற்காக தன்னுடைய படத்தில் நடிக்க வைக்க எம்ஜிஆர் விரும்பினார்? தன்னுடைய மேனேஜர் ஆர்.எம். வீரப்பனை விட்டு அந்த நடிகையிடம் பேச வைத்து கதையை சொல்லி கால்ஷீட் வாங்க வர சொல்லி அதன் பிறகு நடிகையை சென்னை அழைத்து ஆடிஷன் செய்து அந்த நடிகையை நடிக்க வைத்தார். ஹிந்தியில் நடித்த அந்த நடிகை அந்த படத்துக்கு பிறகு வீட்டிலேயே முடங்கி கிடந்தார். வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு அவருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் கிளம்பியிருந்தன. அந்த சமயத்தில் எம்ஜிஆர் தன்னை அழைத்து அவரது ஜோடியாக நடிக்க வைத்தார் என்பதையும் அந்த நடிகையால் நம்ப முடியவில்லை. எத்தனை நாள் கால்ஷீட் கேட்டாலும் கொடுப்பதற்கு அந்த நடிகை தயாராக இருந்தார். எப்படி வேண்டுமானாலும் நடித்து கொடுப்பதற்கும் ஒத்துழைப்பதற்கும் தயாராக இருந்தார். இதற்காக எம்ஜிஆர் படத்தில் அந்த நடிகை ஒரு நீச்சல் உடையில், அந்த படத்தில் ஒரு கொலைக்காரியாகவும், ஒரு ஹோட்டலில் பணிபுரியும் டான்சராகவும், குடும்ப குத்துவிளக்காகவும் நடித்திருந்தார். எம்ஜிஆருடன் ஒரு பாடல் காட்சியில் மிகவும் ரசிகர்களே முகம் சுளிக்கும் அளவுக்கு கவர்ச்சியாக நடித்திருந்தார். இந்த பாடல் காட்சியை பார்த்துவிட்டு நாகர்கோவிலில் இருந்து 10 பெண்மணிகள் எம்ஜிஆரிடம் வந்து, நீங்கள் இப்படியெல்லாம் நடிக்கலாமா? இந்த நடிகை மோசமான நடிகை. இந்த நடிகையுடன் நீங்கள் இப்படி நடித்தால் உங்கள் இமேஜ் என்ன ஆகும் என்று நேரடியாக கேட்டதாக செய்தித்தாள்களில் வெளிவந்தது. இருந்தாலும் அந்த நடிகை எம்ஜிஆருடன் நடித்த அந்த படம் வெளியாகி கொண்டாடப்பட்டது. வசூலிலும் சக்கை போடப்பட்டது. அந்த நடிகை இவர்தான். இதே கனைப்படத்தில் ராதா சலுஜா கதாநாயகியாக தேர்வானது அப்போது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஏன் எம்ஜிஆர் ராதா சலுஜாவை தேர்வு செய்தார்? அப்போது ராதா சலுஜா ஹிந்தி, பஞ்சாபி படங்களில் நடித்து பிரபலமாக இருந்தார். குறிப்பாக தூரஹா போன்ற படங்களில் கவர்ச்சியான மற்றும் துணிச்சலான கதாபாத்திரங்களில் நடித்ததால் அவருக்கு கிளாமர் நடிகை என்ற முத்திரை இருந்தது. அந்த பின்னணியிலும் அவரை தமிழில் அறிமுகப்படுத்தி மிகவும் கண்ணியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கலாம் என்று எம்ஜிஆரும் சத்யா மூவிஸ் நிறுவனமும் முடிவு செய்தார்கள். இதற்கு எதிர்ப்பு இருந்ததா? ஆம். அப்போது சிலர் கவர்ச்சி வேடங்களில் நடித்த நடிகையை எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க வைக்கலாமா என்று கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. ஆனால் எம்ஜிஆர் நடிகையின் பழைய படங்களை விட அந்த கதாபாத்திரத்திற்கு அவர் பொருத்தமானவரா என்பதையே முக்கியமாக கருதியதாக கூறப்படுகிறது. இறுதியில் படம் பெரிய வெற்றி பெற்றது. ஹிந்தி திரைப்படங்களில் நடித்தபோது கவர்ச்சியான வேடங்களில் நடித்ததால் அவருக்கு அதே மாதிரியான கதாபாத்திரங்களே தொடர்ந்து வர ஆரம்பித்தன. இதனால் திறமையான நடிகை என்ற அங்கீகாரத்தை பெறுவதில் சிரமம் ஏற்பட்டது. அதன் காரணமாகவே மற்ற மொழி படங்களிலும் வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டார். ஆனால் மும்பையில் அவர் குறிப்பிட்ட தயாரிப்பாளர் அல்லது நடிகரால் துன்புறுத்தப்பட்டார் அல்லது கடுமையான தனிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தார் என்பதற்கான உறுதியான தகவல்கள் இல்லை. இந்த விஷயத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலும் இருக்கிறது. இதே கனி படப்பிடிப்பில் ராதா சலுஜா பற்றி எம்ஜிஆர் காட்டிய மரியாதை, அவருக்கு தமிழ் வசனங்களை எப்படி சொல்லிக் கொடுத்தார்கள், படப்பிடிப்பில் நடந்த அரிய சம்பவங்கள் பற்றி நிறைய சுவாரஸ்யமான குறிப்புகள் உள்ளன.
ராதா சலுஜாவுக்கு தமிழ் தெரியாது. அதனால் ஒவ்வொரு காட்சிக்கும் முன் உதவி இயக்குநர்கள் வசனத்தை ஹிந்தி அல்லது ஆங்கில உச்சரிப்பில் எழுதி கொடுத்து பயிற்சி அளித்தனர். பின்னர் டப்பிங் கலைஞர் குரல் கொடுத்தார். படப்பிடிப்பின் போது எம்ஜிஆர் புதிய நடிகைகளை பதற்றப்படாமல் இருக்க மிகவும் அமைதியாக பேசுவார். தவறு நடந்தாலும் கோபப்படாமல் அவசரப்பட வேண்டாம், இன்னொரு டேக் போகலாம் என்று ஊக்கப்படுத்துவார். அவரை கிளாமர் நடிகை என்ற பெயரால் அல்லாமல் கேமராவில் இயல்பாக தோன்றும் முகபாவனை மற்றும் திரை வசீகரம் காரணமாகவே தேர்வு செய்ததாக கூறப்படுகிறது. ஒரு நடிகையின் முந்தைய இமேஜை வைத்து முடிவு செய்யக்கூடாது என்பதே எம்ஜிஆரின் அணுகுமுறையாக இருந்ததாக திரையுலகில் பேசப்படுகிறது. படத்தின் முக்கிய காட்சிகள் ஒகேனக்கல், மெர்காரா, பிச்சாவரம் மற்றும் சிவனசமுத்திரம் போன்ற இடங்களில் படமாக்கப்பட்டன. அந்த காலத்தில் இது பெரிய அளவிலான வெளிப்புறப்பு படப்பிடிப்பாக கருதப்பட்டது. பின்னர் அளித்த சில பேட்டிகளில் தமிழ் ரசிகர்கள் தன்னை அன்புடன் ஏற்றுக்கொண்டதாகவும் எம்ஜிஆருடன் நடித்ததால் தென்னிந்தியாவில் தனக்கு நல்ல பெயர் கிடைத்ததற்கும் அவர் நன்றியுடன் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சுவாரஸ்யமான தகவல்: இதயக்கனி வெற்றிக்கு பிறகு ராதா சலுஜா மீண்டும் எம்ஜிஆருடன் இன்று போல் என்றும் வாழ்க படத்திலும் நடித்தார். ஒரே படத்துக்கு பிறகு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தது அவர் மீது எம்ஜிஆருக்கு இருந்த நம்பிக்கையை காட்டுகிறது. பல மூத்த திரைப்பட பத்திரிகையாளர்கள், அக்கால சினிமா வட்டாரங்கள் மற்றும் நினைவு குறிப்புகளில் கூறப்படும் சில சுவாரஸ்யமான தகவல்கள். ராதா சலுஜா தமிழில் புதியவர் என்பதால் மிகவும் பதற்றமாக இருந்தாராம். அவரிடம் எம்ஜிஆர், நீங்கள் இயல்பாக நடியுங்கள், மொழியை பற்றி கவலைப்பட வேண்டாம், அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று கூறி அவரின் பயத்தை போக்கியதாக சொல்லப்படுகிறது. ஹிந்தியில் அவருக்கு இருந்த கிளாமர் இமேஜை எம்ஜிஆர் ஒரு பொருட்டாக கொள்ளவில்லை. இதயக்கனியில் மிகவும் மரியாதையான உடை, குடும்ப பெண் தோற்றம், கண்ணியமான கதாபாத்திரம் ஆகியவற்றிலே அவர் தோன்றும்படி கவனம் செலுத்தப்பட்டது. எம்ஜிஆர் படைப்பிடிப்பு தளத்தில் ஒழுக்கத்தை மிகவும் முக்கியமாக கருதுவார். தேவையில்லாமல் நடிகைகளை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதில் கண்டிப்பாக இருந்தார். இதனால் புதிய நடிகைகளுக்கு பாதுகாப்பான சூழல் இருந்தது. ஒகேனக்கல், மெர்காரா, பிச்சாவரம், சிவனசமுத்திரம் போன்ற இடங்களில் படப்பிடிப்பு நடைபெற்றது. அந்நாளில் இந்த இடங்களுக்கு செல்வதும் உபகரணங்களை எடுத்து செல்வதும் கடினமாக இருந்தாலும் காட்சிகள் இயற்கையாக வர வேண்டும் என்பதில் எம்ஜிஆர் உறுதியாக இருந்ததாக கூறப்படுகிறது. ராதா சலுஜாவுக்கு தமிழ் உச்சரிப்பு சிரமமாக இருந்ததால் சில காட்சிகளில் சில டேக்குகள் எடுக்கப்பட்டன. ஆனால் எம்ஜிஆர் ஒருபோதும் கோபப்படாமல் ஒவ்வொரு காட்சியும் பொறுமையாக நடித்து காட்டுவார் என்று கூறப்படுகிறது. 1973, 1976 காலகட்டத்தில் எம்ஜிஆருடன் அதிகமாக நடித்தவர்கள் லதா மற்றும் மஞ்சுளா தான். இருந்தாலும் இதயக்கனிக்கு ராதா சலுஜாவை தேர்வு செய்ததற்கு சில காரணங்கள் கூறப்படுகின்றன. எம்ஜிஆர் தொடர்ந்து ஒரே ஜோடியுடன் நடித்தால் ரசிகர்களுக்கு புதுமை குறையும் என்று கருதினார். அதனால் அவ்வப்போது புதிய கதாநாயகிகளை அறிமுகப்படுத்துவார். அதற்கு முன் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் தாய் நடிகை மேதாவை அறிமுகப்படுத்தியிருந்தார். அதேபோல் இதயக்கனியில் ஹிந்தி நடிகை ராதா சலுஜாவை அறிமுகப்படுத்தினார். சில திரைப்பட வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவதாவது, அப்போது புதிதாக உருவான அதிமுக காரணமாக எம்ஜிஆருக்கு வட இந்தியாவிலும் ஒரு கவனம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கலாம். அதனால் ஹிந்தி நடிகையை தேர்வு செய்திருக்கலாம் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. ராதா சலுஜாவுக்கு ஹிந்தியில் கவர்ச்சி நடிகை என்ற பெயர் இருந்தபோதும் இந்த கதாபாத்திரத்திற்கு இவர் பொருத்தமானவர் என்று தயாரிப்பாளர் RM வீரப்பனும் எம்ஜிஆரும் முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. அந்த காலத்தில் சத்யா மூவிஸ் நிறுவனத்தின் சார்பில் மும்பையில் ராதா சலுஜாவை தொடர்பு கொண்டதாக பல திரைப்பட நினைவு குறிப்புகள் கூறுகின்றன. அப்போது அவர் ஹிந்தி படங்களில் பிஸியாக இருந்ததால் தேதிகளை ஒத்திவைப்பதில்தான் அதிக சிரமம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க வேண்டும் என்று கூறப்பட்டவுடன் அவர் ஆர்வம் காட்டியதாக பலர் பின்னர் குறிப்பிட்டுள்ளனர். ராதா சலுஜா வாங்கிய சரியான சம்பள தொகை குறித்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட பதிவு எதுவும் இல்லை. இணையதளத்தில் பல எண்கள் கூறப்பட்டாலும் அவற்றுக்கு நம்பகமான ஆதாரம் இல்லை. எனவே ஒரு குறிப்பிட்ட தொகையை உறுதியாக சொல்ல முடியாது. அப்போது ராதா சலுஜாவுக்கு கிளாமர் நடிகை என்ற பெயர் இருந்ததால் சிலர் இந்த தேர்வை ஆச்சரியமாக பார்த்தனர். ஆனால் படம் வெளியான பிறகு அவர் இந்த கதாபாத்திரத்துக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தார் என்ற பாராட்டுகள் வந்தன. இதனால் அந்த சந்தேகங்கள் பெருமளவில் மறைந்தன. எம்ஜிஆர் ஒரு நடிகையை ஒரு முறை தேர்வு செய்தால் அவருடைய ஒழுக்கம், நேர்த்தி, ஒத்துழைப்பு ஆகியவற்றை பார்த்து மீண்டும் வாய்ப்பு கொடுப்பார். அப்படி மக்களால் நிராகரிக்கப்பட்டு ஆபாசமாகவும் கவர்ச்சியாகவும் நடித்த ஒரு நடிகை ஆபாசமாக நடித்தார் என்று அன்றைய மகளிர் சங்கங்களால் கண்டனம் செய்யப்பட்டு வழக்குகளை சந்தித்து மும்பை கடைவீதிகளில் செல்லும் போதெல்லாம் மக்கள் அவரை துரத்தி ஓடவிட்டு பல்வேறு அவமானங்களை சந்தித்தார். ஆனால் அந்த இமேஜை சுக்கு நூறாக உடைத்து இதயக்கனி திரைப்படத்தில் ஒரு குடும்ப குத்துவிளக்காக நடிக்க வைத்து மாபெரும் வெற்றியை தேடி தந்தவர் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் என்றால் நீங்கள் நம்பிதான் ஆக வேண்டும். அந்த மனிதனால் மட்டுமே இப்படி ஒரு சாதனையை செய்ய முடியும்.